ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு வரலட்சுமி விரதம் செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வர்ச்சுவலி எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு நான் உங்களெல்லாம் வரவேற்கிறேன். வாங்க எங்கள் வீட்டு செலிப்ரேஷன் பார்க்கலாம். முதல்ல அம்மனோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட்டே அலங்காரம் பண்ணினதுனால ஓவர் நைட்டு உட்காந்து நான் அலங்காரத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அம்மன் வந்து அவ்வளோ ஒரு அழகு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை 5 தடவை ஏந்திரிச்சு வந்து திரும்பி திரும்பி அம்மனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அவ்வளோ ஒரு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு சிவப்பு கலர் சாரியில் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. வீட்டு என்ட்ரன்ஸில் இருந்த டெக்கார் பார்த்தோன்னா உருளியில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கணேஷா நேம் போர்டு இதெல்லாம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் டெக்கார் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எப்போதும் எங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த பிந்தி ஸ்டேஷனாக இருக்கட்டும், பேங்கிள் ஸ்டேஷனு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர்ஸு எல்லாமே வந்து வர லேடிஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு வர மாதிரி, ஒரு க்ரூம் பண்ணிட்டு வர மாதிரியான ஃப்ளவர், மெஹந்தி, பேங்கிள் ஸ்டேஷன் எல்லாமே வச்சுருந்தோம். எல்லா லேடிஸும் என்ஜாய் பண்ணாங்க. வரும்போதே தலையில் பூ வச்சுட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான ஹேர் பின்னு, அதுக்கப்புறமா வந்து பொட்டு, அதை பார்த்து தன்னோட பொட்டை வந்து பொட்டு பூவெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான கண்ணாடி எல்லாமே இந்த ஸ்டேஷனில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா மெஹந்தி, பேங்கிள்ஸு, மெஹந்தி போட்டு விட்றதுக்கு ஒரு ஆள், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சூப்பராக எல்லாமே வந்து அவங்க வரும்போதே எல்லாமே பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வர மாதிரி. இதை தவிர ஸ்ரீரங்கத்துலேருந்து தாயார் சன்னதியிலேருந்து வாங்கின சரடு, எல்லாருக்குமே சரடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம் எல்லா சுமங்கலிக்கும் சரடு இந்த வாட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரடும் நாளே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ப்ளஸ் டெக்கரேஷன் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸில் பண்ணியிருந்தது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் கலர் தீம் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு. அம்மன்லேருந்து எங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ஒயிட் அண்ட் ரெட்டுலேயே நாங்கள் வந்து கலர் தீம் பண்ணியிருந்தோம். அம்மனோட டெக்கரேஷன் அண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் தீமு, ஃப்ளவர்ஸு எல்லாமே ஒயிட் அண்ட் ரெட்டு. முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அடுத்த நாள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான சரடு, அப்புறம் வந்து வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கான சரடு, பூஜையில் இருக்கிற எல்லா அம்மனுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அஷ்டலக்ஷ்மி இந்த தடவை நான் புதுசாக வாங்கியிருந்தேன். மலபார்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறமா வந்து எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. நாளே எல்லாம் பண்ணதுனால ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அம்மனோட முகமும் நான் மலபார்லேருந்து வாங்கினது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து மலபார்லேருந்து வாங்கினது தான். அம்மனோட கிரீடம் மொத்தம் அவன் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். வேணும்னா நான் வந்து லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான் இந்த தடவை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறோம். விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய சாரீ வந்து இங்கே கிளாங்கில் இருக்கிற, மலேசியா கிளாங்கில் இருக்கிற சென்னை சில்க்ஸில் எடுத்தது தான். என்னோடது மட்டும் இல்லை, கிட்ஸோடது, அம்மனோடது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் இங்கே மலேசியாலே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி அம்மனோட சாரீ ட்ரேப்பிங்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஐஷும் அக்ஷராவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஐஷும் அக்ஷராவும் இல்லைனாக்க ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும் எனக்கு இந்த வாட்டி. அவங்க தான் எல்லாமே செஞ்சு எல்லாமே வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து செட் பண்ணுறதுலேருந்து, சாரீ ட்ராப்பிங்லேருந்து, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து ஒன்றா பார்த்து பண்ணாங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கேற்றி பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் வாத்தியார் வச்சு பண்ணுவீங்களா அப்படின்னா இல்லை. எப்போயாவது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு அந்த ஒரு வாத்தியார் இருந்ததுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 வருஷமாகவே நான் வந்து வாத்தியார் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளாவே பண்ணலாம். எப்போதுமே பூஜை வரலட்சுமி நோம்பு நம்மளாவே எடுத்து செய்யலாம். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனோ இல்லை வந்து ஏதாவது வந்து நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வாத்தியார் வச்சு பண்ணோம்னாக்கா அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் ஞாபகமும் இருக்கும். அவங்களும் நமக்கு வந்து நம்மளோட சேர்ந்து சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக நான் வந்து வாத்தியார் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பூஜையில் இருக்கிற எல்லா விளக்கும் இல்லை ஏற்றிட்டு நம்ம வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் பண்ணுற மாதிரி தான், ஒவ்வொரு வருஷமும் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பூஜை, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பூஜை விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லோலி அம்மனுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்படியே தான் என்னோடய பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி விநாயகருக்கு ஸ்டார்ட் பண்ணி அம்மனுக்கும் வந்து நம்ம பூஜை பண்ண ஆரம்பித்தோம். श्री वरमहालक्ष्मी नमः अमृतमः
नैवेद्यं निवेदयामि. ஸோ நைவேத்தியம் பண்ணியாச்சு. கடைசியில் வந்து ஆரத்தி காமிச்சு நம்ம வந்து பூஜையை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி கிராட்டிடியூடோட நம்ம இந்த பூஜையை முடிக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல கையில் சரடு கட்டிட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே கையில் சரடு கட்டி விட்டாச்சு. ஐஷு இந்த தடவை சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இந்த தடவை சாரீ தான் கட்டியிருந்தா. நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி அக்ஷராவும் பாவாடை தாவணி 2 பேருக்கும் சேமாக வந்து ஒரு புடவை எடுத்து அக்ஷராவுக்கு வந்து அதில் பாவாடை தாவணியும் ஐஷு வந்து அதை சாரியுமா கட்டியிருந்தாங்க. 2 பேரும் எனக்கே ரொம்ப பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய பசங்களாகிட்டாங்களேன்னு இருக்குது. ஸோ வந்து 2 பேரும் தானாகவே ஒவ்வொரு விஷயமும் இனிஷியேட்டிவ் எடுத்து நான் வந்து ஒருத்தவங்க வெத்தலைப்பாக்கு கொடுக்குறேன், நான் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவங்களாவே எல்லாமே பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இத்தனை வருஷமாக வந்து வரலட்சுமி நம்ம நோம்பு கொண்டாடுறோம், பசங்களாம் அடுத்து அதை எடுத்து செய்வாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் இவங்களாம் வாலண்டியர்ஸாக எடுத்து ஒவ்வொரு விஷயமும் செய்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களாவே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறதும் அவங்களாவே ஒவ்வொருத்தட்டையும் போய் பிளெஸ்ஸிங் வாங்குறதும் ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. கடைசியாக மாமா வந்து எல்லோரையும் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாமே செய்ய வச்சார். அதே மாதிரி என்னையுமே வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க, எழுந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கார்லேயும் கூப்பிட்டு உழ வச்சுட்டாரு. ஃபைனலாக வந்து எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. எல்லோரும் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இவங்க வந்து உங்கள் அம்மாவான்னு. இல்லைங்க, இவங்க வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. பட் வந்து எப்போதுமே எந்த ஃபங்க்ஷன் எந்த அக்கேஷனாக இருந்தாலும் இவங்கள வச்சு தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். எங்களோட இதில் வந்து இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ இப்போ வந்து எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஃபைனலி இப்போ இவர் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ சேவிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் என்னையே காலில் விழ சொல்லியிருக்கீங்களே, இவங்க திரும்பி விட மாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாம் ஒரே ஃபன்னாக இருந்தது. ஸோ ஃபைனலி அவர் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. டைம் ஃபார் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப். இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸு எடுத்த ஃபோட்டோ, அவங்களோட ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் தான் நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பூஜையில் இருந்ததுனால என்னால் எந்த ஃபோட்டோவும் வீடியோவும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன். பாய்.